கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட பிதாவாகிய தேவன் நம்மை ஒன்று கூட்டி இந்த நாளை காண செய்த கிருபைக்காக அவருக்கு கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு இந்த நாளின் பாடத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பாக ஜெபத்தோடு கூட நம்ம பாடத்தை பார்க்கலாம், ஜெபிக்கலாம். மகா உன்னதங்களில் வாசம் செய்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இது இந்த நாளின் அதிகாலை வேளையிலே முன்னோக்கி பார்க்க நம்முடைய வசனங்களை நாங்கள் கேட்க கொடுத்துட்டு இந்த நல்ல தருணத்திற்காக நேரத்திற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளையும் ஸ்துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் தேவனே. அப்பா பிதாவே, நாங்கள் பாவிகளும் ஆர்ப்பமும் ஈசனமானவர்கள் தேவனே. கடந்து போன நாள் முழுவதும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருந்தாலும் அநேக காரியங்களிலே கர்த்தா நான் தவறு இருக்கக்கூடும். ஆனால் தேவா எங்களை மன்னித்து உங்களுடைய பரிசுத்த கருத்திலே எங்களை ஏங்கி தாங்கி வழிநடத்துங்க தேவனே. அப்பா பிதாவே, உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை அழைத்து உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதான புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கு. அதனால் ஒரு நாளும் மறந்து விடாதபடிக்கு, அது மாத்திரமல்லாதபடிக்கு தேவனே, நீர் கொடுத்திருக்கிறதான இந்த சத்தியம், இந்த பரிசுத்த சிந்தை, இவைகளை கர்த்தாவே நாங்கள் எப்போதும் ஞாபகத்தில் வைத்து ஓடத்தக்கதாக நீர் தாமைகள் கொடுத்திருக்கிறதான எல்லா விதமான ஆசீர்வாதத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இந்த ஓட்டத்தில் நாங்கள் ஓட எங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரம் மற்றும் இந்த உலகத்தில் எங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து எந்த விதமான நாச மோசங்களை நாங்கள் சிக்கிக்கொண்டு உடைய வழியை விட்டு விலகி போகாதபடிக்கு நீங்கள் தாமைகளை பாதுகாத்து வருகிற கிருபைக்காக கூட உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட நாங்கள் கேட்க போறதான் இந்த பாடத்தை நாங்கள் கேட்டு புரிந்து கொள்ள ஆன்லைனில் இருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கு எனக்கும் கொடுத்தவனே இந்த தெளிவான ஞானத்தை கொடுத்து வழிநடத்தணுமா கூட எங்களுக்காக மதித்து விட்டனே எங்கள் அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்நாளுக்குரிய பரலோக மன்னா அக்டோபர் 8. பரலோக மன்னா. மோசம் போகாதிருங்கள். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனம். வசனத்துக்குரிய விளக்கம். நாம் மாம்சத்துக்கென்று விதைக்கின்ற ஒவ்வொரு முறையும் மாம்சத்தின் விருப்பங்களை, சுயநலம், அநீதி, அநியாயத்தை அனுமதிக்கின்றோம். இவை நம் இருதயத்தையும் நம் ஜீவியத்தையும் மாம்சத்தின் திசையில் திருப்பி, இவ்வாறு ஒவ்வொரு முறை மாம்சத்துக்கென்று விதைக்கும் போது அந்த சித்தத்தை தொடர் சங்கிலி போல கூடுதல் விதைகளை எளிதில் விதைத்து கேட்டுக்கு வழிநடத்தி மரணத்தை வருவிக்கும். இதுவே 2ஆம் மரணம். இதற்கு மாறாக சுயநலம் போன்ற மாம்சத்தின் விருப்பம் ஒன்றையும் எதிர்த்து போரிட்டு புதிய சிந்தையை பயிற்சி செய்து புதிய சித்தப்படி ஆவிக்குரிய பாதையில் நடந்தும் தூய்மையான உயர் பண்புடைய நன்மையான காரியங்களில் உண்மையானவைகளில் ஆவிக்கேற்ற ஒவ்வொன்றும் விதைக்கப்படுமானால் அவை ஆவியின் கனிகளையும் ஆவியின் கிருபைகளையும் விளைவிக்கும். இவ்வாறு விடாமுயற்சியுடன் புதிய சித்தத்தை செயல்படுத்தும் போது கர்த்தரின் கிருபையின் வாக்குத்தத்தங்களுக்கு இசைவாகவும் தேவ ஏற்பாடுகளுக்கு இசைவாகவும் நம்மை இயக்கி தேவ ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை அளிக்கும். ஆமேன். ரீஃபரன்ஸ் நம்பர் 3323-5. இந்த நாள்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வசனம் நம்ம பார்த்தோம்னா, மோசம் போகாதிருங்கள். மாம்சத்துக்கேற்ற விதைக்கின்றவன் மாம்சத்தில அழிவை அறுப்பான். ஆவிக்கேற்றவைகளை விதைக்கிறவன்
ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்போ இங்க சொல்லப்படுகிறதான இந்த வசனத்தினுடைய விளக்கங்களை நம்ம பார்க்கும்போது, மாம்சத்துக்கேற்ற விதைகளே விதைக்கும்போது ஒவ்வொரு முறையும் நம்ம எதை விதைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுயநலம், அநீதி, அநியாயத்தை அனுமதிக்கின்றோம் அப்படின்றத இங்க சொல்றாரு. அப்போ இந்த சுயநலம் வந்து நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிறதான ஒரு விஷயம் தான். நம்ம இது இல்லன்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா வசனம் சொல்கிறபடி நம்ம பார்த்தோம்னா, எவன் ஒருவன் பாவ பாவ் பாவி இல்லன்ட்டு சொல்றோமோ, அவர்கிட்ட தேவனோ, இல்ல கிறிஸ்துவோ எதுவும் செய்ய முடியாது. தன்னை பாவின்னு ஒத்துக்கிறாங்களோ, அவங்கள தான் தேவனோ, கிறிஸ்துவோ வந்து அவங்கள சரிப்படுத்த முடியும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அதே போல தான் இந்த சுயநலம் இல்லாத மனிதர்கள் இல்ல. அநீதி கூட இருக்குது. அநியாயத்த கூட நம்ம செய்றவங்களா இருக்கிறோம். அப்போ இது இப்ப நம்ம செய்யலாமா அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு புது சிருஷ்டி, புது சிந்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால, அப்ப இந்த சுயநலம், அநீதி, அநியாயத்த நம்ப அனுமதிக்கிறவர்களா இருக்குவோம். அப்போ இது எப்படி நம்ம தகர்க்கணும்? இதுலருந்து எப்படி வெளிய வரணும் அப்படின்னா, இங்க அநேக காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அநேக சத்தியங்கள நம்ம கேட்டிருக்கிறோம். அப்ப இங்க நம்ம இந்த அ வசனத்திற்கேற்ப சகோதரர் நம்மளுக்கு விளக்கிச் சொல்லும்போது, இது மாதிரி காரியங்கள் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா, நம்ப வந்து இந்த மாம்சத்துக்குரிய சிந்தையில இப்படிப்பட்டதான அநீதி, அநியாயம், சுயநலம் முக்கியமா இந்த சுயநலம் வந்து நம்ப பார்த்தோம்னா, இதுல நம்ப நடந்துட்டோம்னா, இது எங்க கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்றார்ன்னா, இது ஒரு தொடர் சங்கிலி போல. இந்த சுயநலம் என்கிறது வந்து தொடர் சங்கிலி போல இருக்குது. இது வந்து கேட்டுக்கு நம்மள வழிநடத்திரும். அது எங்க கொண்டு போயிடும்னா, அது மரணத்துக்கு கொண்டு போயிடும். இதுதான் 2ஆம் மரணம். அதாவது இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். இது இந்த 2ஆம் மரணம் என்பது என்னன்னா, இந்த சுயநலம், அநீதி, அநியாயத்த நம்ம அனுமதிப்போமாகில், நம்ம 2ஆம் மரணத்துக்கு போய்டுவோம் அப்படிங்கிறத இங்க சகோதரர் வந்து நம்மளுக்கு சொல்றாரு. இத எப்படி மேற்கொள்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுயநலம் போன்ற மாம்சத்தின் விருப்பங்கள நம்ம ஒவ்வொரு முறையும் அத போராடி, அத ஜெயிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. இது எப்படிப்பட்டதா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அ தூய்மையான, உயர் பண்புடைய, நன்மையான காரியங்களை உண்மையானவைகளில் ஆவிக்கேற்ற ஒவ்வொரு விதையாக நம்ம அது போடும்போது, அதுலேருந்து நம்ப ஜெயிக்கலாம். அப்போ இது இது ஏன் நம்மளுக்கு முக்கியமா சொல்லப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த சுயநலம், இந்த அநீதி, அநியாயம் வந்து இது ஒருவேளை நம்ம விரும்புறதுல, இது நம்மளுக்கு பழக்கம் ஆயிட்டு இருக்கும். நம்ம முன்னாடி இந்த மாம்சத்துல இருந்து ஏறக்குறைய ஒரு 30, 35 வருஷம் இதுல பழகிட்டு, இத விட்டு வெளிய வரதுக்கு, இல்ல வெளிய வராத சூழ்நிலையில நம்மளுடைய பழைய சிந்தை, பழைய மாம்சம் மாட்டி தவிச்சுட்டு இருக்கோம். இதுலருந்து வெளிவர்றதுக்கான ஒரே ஏற்பாடு, புதிய சிந்தை. அது எப்படியாப்பட்டது அப்படின்னா, இந்த சுயநலம் போன்ற மாம்சத்தின் விருப்பத்தை விட்டு நம்ம வெளிய வரணும். அதுக்கு விரோதமா நம்ம போராடணும். இது வந்து ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல. இது பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த புது சிந்தை, சித்தத்தின்படி ஆவிக்கு ஆவிக்குரிய பாதையில் நடக்கணும் நம்ம ஒவ்வொரு நாள் நடந்து. இது மிகப்பெரிய போராட்டமான விஷயம். இந்த போராட்டம் வந்து இது 1 நாள்ல, 2 நாள்ல, இல்ல 1 மாசத்துல, 2 மாசத்துல நடக்கும்னா கண்டிப்பா இல்ல. நம்மளுடைய மரணத்தின் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காலம் வந்து அவருடைய மரணத்தின் வரைக்கும் இது போராட வேண்டியதா இருக்குது. நம்ம ஒவ்வொன்றையும் ஜெயித்து வரும்போது, அதுல நம்மளுடைய சுயநலம், நம்மளுடைய மேட்டுமை, இது நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்ற எண்ணம் இல்லாதபடிக்கு, தேவனுடைய கிருபை இதிலிருந்து நம்ம வெளிய கொண்டு வந்திருக்காருன்றத நினைத்து, அவருக்கு நன்றி சொல்லி அத கடந்து, இன்னும் வருகிறதான ஒவ்வொரு இப்படிப்பட்டதான காரியங்கள மேற்கொண்டு வர தேவன் பெரிய கிருபை காண்பிப்பார்ன்னு கூட இங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இந்த நன்மையான காரியங்கள்ல அ உண்மையானவைகளை நம்ப ஆவிக்கேற்ற விஷயங்கள நம்ம செய்யணும். இந்த இப்படிப்பட்டதான விதைகள நம்ம விதைக்கணும். அப்பதான் இந்த ஆவிக்குரிய கனிகளையும், ஆவிக்குரிய கிருபைகளையும் விளைவிக்கும் அப்டின்ட்டு கூட இங்க சொல்றாரு. அப்ப இங்க நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா, தூய்மையான மற்றும் உயர் பண்புடைய அப்டின்ட்டு கூட இங்க சொல்றாரு. இங்க தமிழ்ல வந்து அது அ சொல்லும்போது அது சில விஷயங்கள்ல நம்ம அந்த உயர் பண்புடைய, இந்த தூய்மையான அப்டின்னும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம்.
எக்ஸாம்பிள்க்கு வந்து நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ பார்த்துட்டோம்னா, அவர் அந்த வேலைகள் செய்யும்போது தேவனுடைய சித்தத்தை உணர்ந்தவரா, அப்போ யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறீர்களோ, அவர்கள் வந்து எனக்கு சீடர்களா இருப்பீங்கோ, அப்படின்ட்டு சொல்றார் இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயங்கள நம்ம புரிந்துட்டு, அந்த தூய்மையான இந்த தூய்மை வந்து கிடைக்கிற விஷயம், இந்த பரிசுத்தம் என்கிற நோக்கத்துல பேசப்படுகிறதான விஷயம். இது எங்க கிடைக்கும் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை செய்யும்போது, அது தேவனுடைய சித்தம் என்பது அது பரிசுத்தமானது. அந்த தூய்மையான, உண்மையான உயர் பண்புடைய அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, தேவனுடைய சித்தத்தை செய்கிறதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாம்சத்துல பூலோகத்துல வந்து அவர் செய்யும்போது, அந்த 3 வருஷம் தேவனுடைய சித்தத்தை செய்யும்போது, அந்த உயர் பண்புடைய தேவனுடைய சித்தம் என்பத அவர் எவ்வளவு ஒரு பெரிதான காரியமா எடுத்து, அத ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்திற்கேற்ப செய்கிறதான அந்த விஷயம், அந்த காரியத்த பார்க்கும்போது, அது நன்மையான காரியங்கள் போல நம்ப செய்யணும் அப்படின்றத கூட இங்க நம்ப புரிந்து கொள்ளலாம். அப்படி நம்ம செஞ்சோம்னா, இந்த ஆவிக்குரிய சிந்தை நம்ப வளர்க்கும்போது அது விதைக்கப்படுகிறது. அப்படித்தான் இங்க சொல்லப்படுது. அப்போ இந்த ஆவிக்குரிய சிந்தைய நம்ம ஒவ்வொரு நாள் விதைக்கப்படும்போது, அந்த ஆவிக்குரிய கனிகளையும், ஆவிக்குரிய கிருபைகளையும் நம்ம தொடர்ந்து விளைவிக்குவோம். அதுல நம்ம அந்த ஆசீர்வாதத்த பெற்றுக்கொள்வோம். இது வந்து எப்படி சொல்றாருனாக்கா, இது விடாமுயற்சியா செய்யணும் அப்படின்றத கூட இந்த சொல்றாரு. புதிய சிந்தையை செயல்படுத்தும்போது கர்த்தரின் கிருபை, வாக்குத்தத்தங்கள நம்ப ஞாபகத்துல வைக்கணும். அப்ப இந்த கர்த்தருடைய கிருபை என்பது வந்து முற்பிதாக்களுக்கு வந்து அப்படிப்பட்ட கிருபைகள் கொடுக்கப்படல. இல்ல அதேபோல நம்ம வந்து பார்த்தோம்னா, வரப்போற உலக ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட கிருபை கொடுக்கப்படல. கிருபையின் காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வாக்குத்தத்தங்கள நம்ம எப்போதும் ஞாபகத்துல வைத்து, நம்ம இத செய்யப்படுவோமாகில், தேவன் ஏற்படுத்தியிருக்கிறதான இசை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான எல்லா விதமான காரியங்களுக்கு இசைவாகவும், இந்த கிருபை மற்றும் வாக்குத்தத்தங்களுக்கு இசைவாகவும் நம்மை வந்து இயக்கி, இந்த வசனங்கள் தேவன் கொடுக்கப்பட்ட இந்த கிருபை நம்மள தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நம்மள இயக்கும், நம்மள வழிநடத்தும் அப்படிங்கிறத இங்க சொல்லப்படுகிறது. அப்ப தேவனுடைய வசனங்களை கேட்கிறது நம்ம எதற்காக அப்படின்னா, இப்படிப்பட்டதான ஆவிக்குரிய விதைகள நம்ம விதைத்து, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதான நோக்கத்துல நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. நம்ம கூட அந்த மாதிரி விதைகளை விதைத்து, ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நம்ம கூட செய்யணும். அதுல வந்து நம்மளுடைய அறியாமை அல்லது நம்ப சில நேரங்கள்ல இந்த மாம்சத்தின் இயலாமையில, மாம்சம் வந்து நம்மளுக்கு தடையா இருக்கிற காரியங்கள்ல நம்ம அநேக தரம் விழுந்துர்றோம். ஆனா கூட தேவன் வந்து ஒரு கிருபை மற்றும் வாக்குத்தத்தங்கள் வச்சு நம்மள வழிநடத்துறார். தேவனுடைய திட்டங்களுக்கு நம்ப ஏற்ப, தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து நடக்கும்போது, அந்த உயர் பண்பு மற்றும் தூய்மையான எண்ணங்கள், நற்காரியங்கள் செய்யும்போது, அதுல உண்மை உலகுல நம்ப செயல்படுத்தும்போது, இந்த ஆவிக்குரிய விஷயங்கள், ஆவிக்குரிய சிந்தையை நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் அதை விதைக்கும்போது, அப்போ நம்ப விதைக்கிறோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு விரோதமா, நம்மளுக்கு ஆப்போசிட்டா பேசம்போது, நம்ம பேசாம ஒருவேளை தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நம்ம காமிக்கிற அந்த விஷயங்கள், அது விதைகளா மாறி, அவர்கள் மத்தியில அன்றைக்கோ இல்ல வேற அந்த டைம் எடுத்தோ அது விளையச் செய்யும். அதனுடைய பலன், அந்த ஜீவன் நம்ம பெற்றிருக்கிறோம், வச்சுன்னு இருக்கிறோம் அப்படின்றத நம்ப பிரதிபலிக்கிறவர்களா நம்ம காண்பிக்கப்படலாம். இப்படிப்பட்டதான அந்த அ தூய்மையான, உயர் பண்புடைய நன்மையான காரியங்கள நம்ம செய்யும்போது, அப்ப இந்த மாம்சத்தின் விதைகள நம்ம விதைக்காதபடிக்கு, அதாவது சுயநலம், அநீதி, அநியாயத்த நம்ம விதைக்காதபடிக்கு, அப்ப இயேசு கிறிஸ்துவின் மத்தியில வந்து ஒரு சில காரியங்கள் நம்ம பார்த்தோம்னா, அவருக்கு நேரிட்ட எல்லா காரியங்களும் அநீதி, அநியாயம் தான் நேரிட்டது. அப்ப அத செய்தவர்கள் எப்படி செஞ்சுட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, அது சுயநலத்துல தான் செஞ்சுட்டாங்க. தங்களுக்கு எதிரா இயேசு கிறிஸ்து பேசுறார் என்ற நோக்கத்துல தான் அவங்க பேசிட்டாங்க. செய் அவர கொலை செய்கிற காரியங்கள் கூட அப்படித்தான் நடத்திட்டாங்க. அப்போ அவர்கள் ஒருவேளை சிந்தித்திருந்தா, அவர்கள் கூட அந்த டைம்ல வந்து அவங்க சீடர்களாவோ, இல்ல அது இயேசு கிறிஸ்துவ பின்பற்றவர்களாகவும் அவங்க மாறி இருக்கக்கூடும். அப்படி அவங்க சிந்தித்தவர்கள் தான் அப்போஸ்தலர்களாகவும், அவருடைய சீடர்களாகவும் மாறி இருக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிற காரியம் சுயநலத்தை வெறுத்து, அநீதியை வெறுத்து, அநியாயத்துல நம்ம விருப்பப்படாதபடிக்கு, அதுக்கு அனுமதி குடுக்காதவர்களா இருந்தபடியினால தான், இயேசு கிறிஸ்துவ
அவங்க அங்கீகரித்து அவர் சொன்ன வார்த்தைகள புரிந்து செயல்பட்டவர்களா நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம கூட அவருடைய சித்தத்த செய்றோம். நம்ப இங்க வந்திருக்கும்போது, இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்ப செய்யாம இருக்கிறதுல நம்ம சொல்ல முடியாது. நம்ப செய்கிற டைம்ல நமக்கு வெளிப்படுகிறதான சத்தியங்கள் அல்லது நமக்கு சகோதரர்கள் வாயிலாகவோ, மற்றவர்கள் வாயிலாகவோ நம்மளுக்கு போதிக்கப்படும்போது, நம்ம அங்கீகரித்து, நம்ம இடத்துல காணப்படுகிற சுயநலம், அநீதி, அநியாயத்த நம்போ எடுத்து போடணும். அப்போ எடுத்து போடுறதுக்கான ஒரு வழி எப்படி வச்சிருக்காருன்னு நம்ம பார்க்கும்போது தூய்மையான எண்ணம். அதாவது பரிசுத்த எண்ணம். தேவனுடைய சித்தம், தேவனுடைய அந்த அ காரியங்களை செய்யறதுக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த உயர் பண்புடைய காரியங்கள நம்ம நன்மையான காரியங்கள நம்ம செய்யறதுக்கான ஏற்பாடுகள் தேவன் வச்சிருக்கும்போது, அவைகள நம்போ செய்யணும். செய்துட்டே இருந்தோம்னா, இந்த மாம்சீக சிந்தைய நம்ப அ அதிக அதிகமா நம்ப விரும்ப மாட்டோம். அதேபோல அத விட்டுட்டு வெளிய வரதுக்கான ஏற்பாடுகள் தேவன் வச்சிருக்காரு. நம்ம தேவனுடைய சித்தத்தை புரிந்து தேவனுடைய காரியங்களை செய்யும்போது, இந்த மாம்சத்தினுடைய அ காரியங்கள்ல நம்ப அதிகபட்சம் ஈடுபாடு கொள்ளாதபடிக்கு, நம்மளுடைய சிந்தை அங்க போகாதபடிக்கு நம்ம தகர்க்கலாம். இதெல்லாம் கூட நம்ப புரிஞ்சுட்டு செய்யும்படி இந்த நாள்ல நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வசனத்த நம்ம புரிந்து கொள்ள தேவன் தாமே நம்மள வழிநடத்த, ஆசீர்வதிக்க தேவன் வழிநடத்துவாராக. இந்த நாள்ல கூட நம்ப அ கேரக்டர் டெவலப்மென்ட்க்கு போலாம். இது வந்து நம்ப பேஜ் நம்பர் 60 மற்றும் 61 இன்னைக்கு பார்க்க போறோம். இது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து அப்படியே நம்ம பார்க்கலாம். ஆ இந்த சிந்தை உண்மையான இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு, நம்மளுடைய சிந்தை வந்து ஆல்ரெடி இது நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். இது கொஸ்டின் நம்பர் 17லருந்து நம்ம பார்த்துட்டு, அதனுடைய தொடர்ச்சி இங்க வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்ப நம்ப எ என்ன பார்க்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய விசுவாசமானது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உங்கள் விசுவாசம் எப்படி அ இருக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்த நம்ம வந்து பார் பா பார்க்கும்போது, அந்த கேள்விக்கான பதிலா இங்க கொடுக்கப்படும்போது, இது சகோதரர் வந்து நம்மளுக்கு என்னலாம் சொல்றாருன்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய இந்த சிந்தை, இந்த உண்மை, உண்மையா நம்ம இருக்கிறோன்ற இந்த காரியத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்ன்ட்டு அவர் ஒரு உதாரணம் வச்சு சொல்றாருன்னு நம்ம பார்த்தோம்னா, ஆ காந்தம் மற்றும் இரும்பு, அதுக்கப்புறமா சில மரத்தூள்கள் அப்படி வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. காந்தம் வந்து இரும்பு வந்து பற்றிக்கொள்ளும். அது கூட எதெல்லாம் இருக்கும்னு கூட அவரு சொல்றாருனாக்கா, அந்த மரத்தூள்கள் கூட ஒட்டின்னு இருக்கும் அப்படின்னு கூட சொல்றாரு. அது வந்து எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, அவ்வளோ வந்து பலமுள்ள அது அது அவ்வளோ உறுதியா அத பற்றிக் கொண்டு இருக்காது. அது ஒருவேளை நம்ம ஊதி விட்டா, ஒருவேளை காற்று அடிக்கும்போது அது வந்து பிரிந்து போயிடும். அது எப்படி பிரிந்து போகும்னு அப்படி அவர் சொல்லும் போல சொல்றாருனாக்கா, அது தனித்தனியா அது பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இரும்பு வந்து உறுதியா எப்படி நிக்குமோ, அது போல நம்ம கூட அந்த விசுவாசத்துல நம்ம கேட்ட இந்த சத்தியத்திற்கு ஏற்ப அத உறுதியா அத பிடிச்சிட்டு இருப்போம். ஆனா இது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. அது எப்படி சொல்றாருனாக்கா, அது அந்த காற்று அடிக்கும்போது அத விடாத புடிக்கணும். அப்ப நம்மளுக்கு ஏற்படுகிறதான அந்த அ அந்த கஷ்டங்கள், அப்போ வருகிறதான அந்த டெஸ்ட்டு, எக்ஸாம்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, நம்மளுக்கு வருகிறதான எல்லா இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, இது நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு பரீட்சை நம்ப நினைக்கணும். இதுலருந்து வெற்றி அடையணும்னு நம்மளுடைய நோக்கம் இருக்கணும். அப்போ நம்மளுடைய உறுதித்தன்மை, நம்மளுடைய விசுவாசம் வந்து நல்லா உறுதியா காண்பிக்கிறவர்களா நம்ம இருக்கணும். இந்த பிரச்சனைகள் வருவத நம்ம பார்க்கக்கூடாது. பிரச்சனைய மாத்திரத்த நம்ம பார்க்கணும். ஒருவேளை நம்ம சகோதரர்கள் மத்தியில அதிகமா உலாவுறதுனால, அது அதிகமா நம்மளுடைய இயக்கம் நம்மளுடைய தொடர்பு வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம சகோதரர்கள் மத்தியில மாத்திரம் இருக்கிறபடினால, அங்கருந்து தான் நம்மளுக்கு பிரச்சனை வர்றதுக்கான ஏற்பாடுகள் இருக்கலாம். ஒருவேளை நம்ம உலகத்துல போயிட்டோம்னா, உலகத்துல இருக்கும். பட் நம்ம அப்படி பண்றதில்லன்னு நெனைக்கிறேன். உலகத்துல அதிகப்படியான நம்மளுடைய தொடர்புகள் கட் ஆயிட்டு இருக்கும். அப்போ எங்க தான் இந்த தொடர்புகள் இருக்குது அப்படின்னா, சகோதரர்கள் சகோதரிகள் மத்தியில இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு சகோதரர்கள், சகோதரிகள் மத்தியில இருந்து தான் வரும். அப்ப பிரச்சனை வருகிறதான சகோதர, சகோதரிகள் நம்ம பார்க்காம, அந்த பிரச்சனைய மாத்திரம் பார்க்கணும். அந்த அ கஷ்டத்த அல்லது நம்மளுக்கு ஏற்படுகிறதான இன்னல்கள், எ இது இது மாத்திரம் நம்ம பார்க்கணும். அத எப்படி சால்வ் பண்றதுன்னு தான் பார்க்கணும். இல்ல அதுலருந்து நம்ம எப்படி வெளிய வரணும்? ஒருவேளை நம்மளுக்கு வருகிறதான இந்த கஷ்டம், இந்த விதமான பிரச்சனைகள் இது நம்மளுக்கு ஏன் வருது அப்டின்னா,
இதுலருந்து நம்ம எப்படி வெளிவரணும் அப்படின்றத தேவன் நம்மளுக்கு கத்துக் கொடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை கொண்டு வரும்போது, தேவன் இதற்கான விஷயங்கள நம்மளுக்கு வச்சிருக்காரு. அப்போ இங்க சொல்லப்படும்போது நம்மளுடைய அ அ என்னப்பா நம்மளுடைய நம்ம தாங்கக்கூடாத அளவுக்கு தேவன் வந்து நம்மளுக்கு எந்த விதமான சோதனை வைக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்போ இத தாங்கணும் அப்படின்னாக்கா, நம்ம உறுதியா நிக்கணும். ஒருவேள தாங்கறதுல அப்படின்னாக்கா, அந்த ஒருவேள மரத்தூள்கள் போல நம்ம ஒட்டிட்டு இருப்போம் அப்படின்ட்டு கூட சொல்றாரு. அது காத்தடிக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அது பறந்து போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உறுதித்தன்மையோட இருக்கிற நம்மளுக்கு ஒரு காற்று அடிக்கும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, அது வந்து நம்ப நீக்கணும். அது உறுதியா நம்ப பற்றிக் கொள்ளணும் அப்படின்றத இங்க சொல்றாரு. அப்ப நம்ம கூட இந்த சில காரியங்கள் நம்போ செய்யப்படும்போது, ஆ நம்ப எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றோம்னா, சத்தியத்திற்காக நம்ப சில விஷயங்கள் செய்யும்போது, ஆ சுயத்தை நம்ம விட்டு, சுய சு விட் வித்து நம்ம அந்த நீதிக்காக நிக்க வேண்டியதா இருக்கும். அதேபோல எந்த விதத்திலும் நம்ம வந்து இந்த உலகத்தின் காரியத்துக்காக நம்ம சத்தியத்தை விக்காதவர்களா இருக்கணும் அப்டின்ட்டு சொல்றாரு. அப்ப இந்த சுயநலத்த பலியா கூட நம்ம குடுத்துடணும். இந்த சத்தியத்திற்காக. சத்தியத்த நம்ப வாங்குறதுக்காக, நம்பளுடைய சுயத்த பலியா குடுத்துறணும்னு கூட சொல்றாரு. ஆனா, எந்த விதத்திலயும் சத்தியத்த வந்து நம்ம விக்கக்கூடாது. நம்ம வந்து அதாவது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ காசுக்காக விற்றுக் கொடுத்த யூதாஸ் காரியத்து. அப்ப சத்தியத்த நம்ம வித்தோம்னா, இதற்கு நம்போ தொ தொ ஏற்ப தான் நம்ப புரிஞ்சுக்கணும். அப்ப பாருங்க, இது சத்தியம் என்பது வந்து தேவன் கொடுத்துட்ட விஷயம். இயேசு கிறிஸ்துவின் மூலியத்துல நம்மளுக்கு வெளிப்பட்டிருக்கிறதான காரியங்கள். அப்ப இந்த சத்தியத்த நம்ப விற்க எந்த விதத்திலும் யோசிக்கவே கூடாது. ஒருவேள நம்ம பலி செலுத்தி இந்த சத்தியத்த வாங்கலாமா அப்டின்னா, கண்டிப்பா அது நம்ம வாங்கலாம். நம்மள பலி செலுத்திடலாம். நம்முடைய சுயநலம், நம்மளுடைய அ எல்லா காரியங்களும் நம்ம பலியிட்டு, நம்ம அத சத்தியத்த வாங்க வேண்டிய சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். ஒருவேள நம்ம அது வாங்கியிருக்கலாம். அது தொடர்ந்து நிக்கணும். அதிலேயே நம்ம பயணிக்கணும். அப்போ அநேக விதமான துன்பம், கஷ்டம் வரும்போது, நம்மள டெஸ்ட் பண்ணும்போது, நம்மளுக்கு முடியாத பட்சத்துல நம்மள முடியவே முடியாது அப்படின்ற விஷயத்துல நம்மள கொண்டு போறதுல ஏன் அப்படின்னாக்கா, நம்ப உண்மையான கான்சிக்ரேட்டடா இருந்தா, தேவனுடைய புது சிந்தை, புது சித்தம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தா, தேவனுடைய அடிச்சோடுல நம்ம நடக்கிறது உண்மையா இருந்தா, ஒருவேளை தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம உண்மையான சீடர்களா இருக்கும் பட்சத்துல, நம்மளுக்கு வருகிறதான இப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலைகள் நம்மளுக்கு பரீட்சையா வரும்போது, நம்ம கண்டிப்பா அதுல நிக்கிறவர்களா இருப்போம் அப்படின்றத கூட எங்க சகோதரர் வந்து சொல்றாரு. அது உண்மை இல்லாதவர்கள் வந்து அந்த மரத்தூள்கள் போல பறந்து போய்விடுவார்கள்ன்னு கூட எங்க சொல்றாரு. அவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, ஒருவேளை சீடர்களா இருக்கலாம், கேட்கிறவர்களா இருக்கலாம், ஒருவேளை நடத்துறவர்கள் அ இந்த மந்தைய நடத்துகிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தாயைப் போல அவங்க உறுதியா அதற்கு ஏற்ப கரெக்ட்டா அத நடத்துவாங்கன்னு கூட இங்க சொல்லப்படுறாரு. சொல்லிக் குடுக்குறாரு. அப்போ இங்க இந்த உறுதித்தன்மை என்பது எல்லா விதத்திலயும் அது வந்து இருக்கணும் அப்படின்றத கூட இங்க சொல்றாரு. ஒரு தாய் எப்படி உறுதியா தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் எந்த விதமான கஷ்டங்கள் யாரும் இல்லாத சூழ்நிலையில இருந்துட்டால் கூட அவங்க அந்த பிள்ளைகளுக்காக எப்படி அவங்க எல்லாவற்றையும் செய்வார்களோ, அதப்போல இங்க வந்து இந்த சபை நடத்தும் போதோ, இல்ல சபைக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யும் போதோ, நடத்துபவர்கள் தாயைப் போல இருந்து நடத்துவார்கள். அப்போ பிள்ளைகள் கூட அந்த தாய் சொல்வதை கேட்டு நடக்கிறது போல இந்த உறுதித்தன்மை ஒருத்தருடைய இசைவோடு புரிந்து கொள்ள ப அந்த புரிதலோடு நடக்கிறதான விஷயங்கள பத்தி இங்க சொல்லப்படுது. அதேபோல நம்ம பார்த்தோம்னா, இந்த 17வது கொஸ்டின் பேஜ் நம்பர் 61 ரீபிரின்ட்ஸ் நம்பர் 1822ல கூட நம்ம பார்த்தோம்னா, உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்ட்டு பார்க்கறது நம்ம பார்த்தோம்னாக்கா, அது ஆவிக்குரியதான ஆசீர்வாதத்த நம்ம பெற்றுக்கொள்வதற்கு, நம்ம எந்த விதமான விஷயங்கள நம்ம கடைப்பிடிக்கிறவர்களா இருக்கணும் அப்படின்னாக்கா, நம்முடைய சிந்தை. நம்ம ஆக்சுவலி இது 2ஆ பிரிக்கிறாரு. ஒண்ணு வந்து அ நம்மளுடைய புத்தி மற்றும் நம்மளுடைய இருதயம் அப்படின்னு வந்து பிரிக்கிறாரு. அப்போ இங்க நம்மளுடைய காரியங்கள் இங்க வெளிப்படுத்தும்போது, இந்த பிரச்சனைகள் இப்படிப்பட்டதான சோதனைகள் நம்மளுக்கு வெளிப்படும்போது, 2 விதமா செயல்படுவார்கள்ன்ட்டு கூட இங்க சொல்றாரு. ஒண்ணு வந்து வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா, புத்தி கூர்மையினால செயல்படுறவங்க இருப்பாங்க. அப்ப இருதயத்துல உணர்ந்து செயல்படுறவங்களா இருக்குவாங்க. இது தனித்தனியா செயல்பட்டாக்கா, அதிகபட்சமா நம்ம இது கரெக்ட்டான விதத்துல செய்ய முடியாது. அப்போ இது எப்படி செய்யணும்ன்ட்டு சொல்றேன்னாக்கா, அ புத்தி கூர்மையிலும் செய்யணும். அப்போ இருதயத்தின் உணர்ச்சியிலும் இது 2மே சேர்ந்து செய்யணும். அதிகபட்சமா இதுல வந்து எப்படி சகோதரர் வந்து விளக்கி சொல்றாரு நம்ம பார்க்கும்போது, இந்த
இருதயத்துல உணர்ச்சி பூர்வமா செய்யும்போது அதிகபட்சமா நம்ம வந்து தவறுறதுக்கான காரியம் இருக்குது என்று சொல்றாரு. அப்போ புத்தியோடு கூட ஒரு உணர்ச்சியில செய்யணுன்றத 2மே இணைத்து இ ஒரே விஷயமா நம்ம செய்தோம்னா, நம்ம இந்த நீதியின் காரியத்துல இந்த சத்தியத்திற்கு ஏற்ப நம்ம நிற்போம் அப்படின்றத வந்து சொல்றாரு. அது ரோமர் 10:10ல கூட விளக்கி நம்மளுக்கு வசனமா கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த நீதியின் காரியங்கள் நம்ம செயல்படும்போது சில உண்மையான சாரி உண்மை தன்மைய நம்ம காண்பிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது, அது எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னாக்கா, புத்தியிலிருந்து காண்பிக்கணும். அதேபோல இருதயத்தின் உண்மை தன்மையிலிருந்தும் நம்ம காண்பிக்கணும்ன்றது தான் கூட இங்க சொல்லப்படுகிறது. அப்ப 2 விதத்துல நம்ம காண்பிக்கலாம்னா, 2மே ஒரே விஷயத்துல நம்ம காண்பிக்கிறவர்களா, 2மே ஒரே தன்மை உடையதா, ஒரே விஷயத்த உறுதி மற்றும் அந்த புத்தி கூர்மையா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான சத்தியத்த நம்ப அந்த புத்தியத்தான் நம்ப செய்ய வேண்டியதா இருக்குது. புத்தி இல்லாம நம்ம செஞ்சுட்டோம்னா, அ அது கஷ்டம். அதேபோல உறுதி இல்லாம செஞ்சுட்டாலும் இது நிலைச்சு நிற்க முடியாது. ஒருவேளை உறுதி இல்லாத செஞ்சுட்டா, கட்டடம் வந்து எப்படி நிக்கும்ன்ட்டு கூட சொல்றாரு. அந்த நம்ம அடிப்பாயா போடும்போது, அது உறுதி இல்லாத அந்த பாயா போட்டுட்டு மேல கட்டடம் கட்டும்போது கண்டிப்பா அது ஊழ்ந்துட்டோன்ட்டு கூட சொல்றாரு. நம்மளுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். அ இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு இல்லீங்களா? ஏற்கனவே நம்ம கேட்டோம் பாடம் தான். அப்போ அ எப்படி வந்து சொல்றாருனாக்கா விஷயங்கள் நம்ம கேட்கப்படும்போது, அ ஒருவேள இந்த மணலின் மேல கட்டப்பட்ட வீடு, அப்புறம் பாறையின் மேல கட்டப்பட்ட வீடு. அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை கேட்டு, அத விசுவாசித்து கிரியையில காண்பிக்கும்போது அது கட்டுற விஷயம். அப்ப அது கட்டும்போது எங்க கட்டுறோம் அப்படின்றது. உறுதித்தன்மை இருக்கிற இடத்துலயா, உறுதித்தன்மை இல்லாத இடத்துலயா? அப்போ நம்ம அதுதான் புத்தியோடு யோசித்து அந்த கிரியை சேர்த்து, உணர்ச்சி அது கிரியையில வெளிப்படும்போது இப்படி நம்ம செய்கிற விஷயங்கள பத்தி தேவன் வந்து நம்மளுக்கு சொல்றாரு. அப்ப இது நம்ப சில இடங்கள்ல தவறும்போது நம்மளுக்கு வச்சிருக்கிறதான விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துல நம்மள கழுவிக்கணும். பட் நம்ம அங்கருந்து வெளிய வரணும் அப்படின்றத கூட இங்க வச்சிருக்காருன்ட்டு கூட இங்க சொல்றாரு. அப்போ தேவனுடைய வழியில நம்ம நடக்கிறோன்றதுக்காக நம்ம எப்போதும் நம்ம அந்த விஷயங்கள் அதாவது சுயநலமா நம்ம யோசித்திடாம சில தவறுகள் நடக்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த ரத்தத்தை விசுவாசித்து நம்ம நடக்கிறவர்களாக அதுல நம்ம அர்ப்பணித்து நம்முடைய சிந்தை அதாவது விசுவாசத்தை நம்ம எப்படி காமிக்கணும் அப்படின்னாக்கா ஒண்ணு நம்ம சிந்தையில நல்ல உறுதித்தன்மையோடு அந்த உணர்ச்சி பூர்வமா இருதயத்தின் இருதயத்துல அதை நம்ம புரிந்து காண்பிக்கிறவர்களா இருக்கணும்னு கூட இங்க சொல்றாரு. இப்படிப்பட்டதான பாடத்தை நம்மளுக்கு கொடுத்துட்ட பிதாவாகிய தேவனுக்கு கூட நம்ம நன்றிகளை ஏறெடுக்கலாம். இந்த நாள்ல 2 விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். மோசம் போகாதிருங்கள்ன்னு சொல்றாரு. ஏன்னா அதிகபட்சம் நம்ம இதுல தான் மோசம் போயிடுவோம்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அதாவது இந்த அ மாம்சத்திற்கேற்ற விஷயங்கள நம்ம விதைக்கிறோமா? இல்ல ஆவிக்கேற்ற விஷயங்கள நம்ம விதைக்கிறோமான்ற விஷயத்துல நம்ம மோசம் போயிடுவோம். அதிகபட்சமா இது மோசம் போகாத இருக்கணும்னு கூட இங்க சொல்றாரு. அதேபோல நம்ம விசுவாசமானது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த 2ஆ பிரிக்கிறாரு. ஒண்ணு வந்து சிந்தையினால செய்கிற விஷயம். இன்னொன்னு வந்து இருதயத்துல உணர்ச்சி பூர்வமா செய்கிற விஷயம். இது 2மே தனித்தனியா நம்ம செய்யாதபடிக்கு 2மே ஒரே நோக்கத்துல, ஒரே சிந்தையில நம்ம ஒரே விஷயத்துல நம்ம செய்யணுங்கிறத கூட இந்த நாள்ல கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த நாளினுடைய பாடத்தை முடிக்கும்படி நம்ம மத்தியில இருக்கிறதான தானியேல் பிரதர் அவர்கள் ஜெபிக்கும்படி அன்பா கேட்டுக்கொள்கிறோம். தானியேல் பிரதர் ஜெபிக்கிறீங்களா? But எஸ் பிரதர். ஓகே பிரதர். ஜெபம் பண்ணுங்க. நம் ஜெபம் செய்வோம். மகா அன்பும் இரக்கமும் சாந்தமும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்து மூலமா உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கும் தேவனே, அப்பா, இந்த 2 பகுதிகள எங்களுக்கு குடுத்தீங்க தகப்பனே. மன்னாவையும் குணநலட்சணங்களை வளர்த்துக் கொள்வதற்கு ஏதுவான இந்த 2 பகுதிகளையும் எங்களுக்கு குடுத்தீங்க தகப்பனே. அதில் உள்ள விஷயங்களை கேட்டு நாங்கள் இங்கே விட்டு விடாமல் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ள இருக்கிற குணநற்சனங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொண்டு அதுக்கு தகுந்தபடி எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் சத்தியத்தில் ஓட நீர் ஆசீர்வதிக்கணும் தேவனே. பா, மாம்சத்தின்படி நாங்கள் நடவாத படிக்கு ஆவிக்கேற்ற கனிகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொடுக்கும்படி நீர் ஆசீர்வதிக்கணும் தேவனே. அப்பா, அது மட்டும் இல்ல தகப்பனே, எங்களுக்குள்ள இருக்கிற
இந்த பாவத்தை நாங்கள் விட்டு ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்களை நாங்கள் விட்டு நாங்கள் சத்தியத்தின்படி நடக்க எங்களுக்கு தடையா இருக்கிற இந்த உலகத்தின் காரியங்களை நாங்கள் விட்டு ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ள நாளுக்கு நாள் நாங்கள் வளர்ந்து அதன்படி நடந்து கிறிஸ்து சாயலா சேர நீர் ஆசீர்வதிக்கணும் தேவனே. அப்பா, இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொடுத்த சகோதரர் கூட உங்க கரத்தில் கொடுக்குறோம். அவரு கூட உம்முடைய பலனை தந்து உம்முடைய சத்தியத்தை அநேக இடத்துல பேசும்படி நீர் ஆசீர்வதிக்கணும் தேவனே. அப்பா, இது எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர்.